ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனுஷ்கர்பல். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது வளர்பிறையில் முடி வெட்டினா முடி வளருமா அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்மளில் நிறைய பேருக்கு முடி நல்லா லாங்காகவும் அடர்த்தியாகவும் வளரணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதுக்கு முடியை அடிக்கடி கட் பண்ணினா முடி நல்லா வளரும். அதுவும் இந்த வளர்பிறை நாளாக பார்த்து முடி வெட்டினா முடி வேகமாக வளரும்னு நம்ம வீட்டில் நம்மளோட பெரியவங்க சொல்கிறத கேட்டிருப்போங்க. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, வளர்பிறையில் நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதனோட பலன் வந்துட்டு நமக்கு 2 மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தாங்க. இந்த வளர்பிறை நாள் எப்போ வரும் அப்படின்னா, அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து முழு நிலவு வரும் வரை உள்ள நாள் தாங்க அந்த வளர்பிறை நாள்னு நம்ம சொல்கிறோம். பட் இந்த வளர்பிறைக்கும் நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்க. நீங்கள் இந்த ஐதீகத்தெல்லாம் நம்புறவங்களா இருந்தால் வளர்பிறையில் நீங்கள் ஹேர் கட் பண்ணிக்கலாங்க. இந்த ஹேர் கட் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்துட்டு முடி நல்லா நீளமாக இருக்கும். பட் பார்க்குறதுக்கு எலிவால் மாதிரி குச்சியாக வளர்ந்து போயிருக்குங்க. அப்படி இருக்கவங்க அந்த முடியை மட்டும் வெட்டி விடும்போது பார்க்க ரொம்ப அடர்த்தியாகவும் கத்தையாகவும் இருக்குங்க. இன்னொன்று, நுனிமுடி மட்டும் ஒரு சிலருக்கு செம்பட்டையாக ட்ரையாக வறண்டு போய் ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க. அவங்க அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி விடலாம். இன்னும் சில பேரோட முடியை பார்த்தா வெடிச்சு போய் ரொம்ப பிளவுபட்டு போய் இருக்குங்க. இதை தான் நம்ம ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டா இது நம்மளோட ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நம்மளோட முடியை வளர விடாமல் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஹேர் ஃபாலுக்கு ஒரு மெயின் ரீசனாகவும் ஆகிடுங்க. இப்படி நுனி முடியில் ப்ராப்ளம் இருக்கவங்க மந்த்லி ஒன்ஸ் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம கட் பண்ணி விடலாங்க. இல்லைனா ஹேர் எண்டில் முடி உங்களுக்கு எந்த அளவுக்கு வெடிச்சு போயிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹேர் கட் பண்ணினா முடி நல்லா அடர்த்தியாக தெரியுங்க. இப்படி அடிக்கடி முடியை ட்ரிம் பண்ணி விடும்போது ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வர விடாமல் பார்த்துக்கலாங்க. அண்ட் ஹேர் எண்டில் இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி முடி நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இன்னும் சில பேருக்கு முடி வந்துட்டு ஏற இறக்கமாக கட்டையும் நெட்டையுமாக வளர்ந்து போயிருக்கும். அப்படி இருக்கவங்க ஹேர் கட் பண்ணும்போது அவங்களோட முடி வந்துட்டு சரியான டைரக்ஷனில் ஒன்று போல் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. தலைமுடியை வந்துட்டு நம்ம 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணுறதுனால பயப்பட வேணாங்க முடி வளருமா வளராதான்னு. ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளோட முடி வந்துட்டு 1 சென்டிமீட்டர்லேருந்து 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு வளருங்க. ஸோ ஹேர் கட் அப்படிங்கிறது நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீனில் மெயினான ஒரு விஷயங்க. முடியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவையும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸாக இருக்கிறவங்க வந்துட்டு மந்த்லி ஒன்ஸும் உங்களோட முடியை நீங்கள் ட்ரிம் பண்ணி விடுங்க. உங்களோட முடி வந்துட்டு பார்க்குறதுக்கு செம லுக்காக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.